மாமா 5 வருஷமாச்சு. தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சிருக்கோம். தீட்டை கழிச்சு சடங்கை சுத்திரலாம்ல மாமா. இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. ஆத்தா, அது உனக்கு ஒரு குறையா இருந்தா சுத்தி விடு. அது மட்டும் இல்ல, சடங்கு யார் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்க மாமங்க கிட்ட கேட்டு குதிரை எடுப்பு வரதுக்குள்ள சுத்தி புடலாம். அப்படியே உங்க பெரிய பச்சித்தப்பாவை கேட்டு சாமி. சடங்கு சுத்துறேன்னு துளசிக்கு சங்கட சடங்கு ஆக்கிறாங்க. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. சுத்துங்க சுத்துங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருமானம் வருதுல்ல. டே பரமு மயனே, எத்தனை ஆயிரத்தை உங்க ஆத்தா சமத்துல சாப்பிட்டு திரிகிறது. நம்ம கறிச்சோறு சாப்பிட போறோம்டா. வெறும் கறிச்சோறு மட்டும் தானே? அதான் நம்ம போட்ட பெட்டிஷன்ல கோர்ட்டு ஒன் சாப்பே தூக்கிருச்சுல. ஐயோ நொஜோனா ஐயா, எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை? பார்த்து இருக்கணும்டா. சின்ன புத்தி உள்ளவங்க, நல்லது செய்யறவங்கள கெட்டது பண்ணி விடுவாங்க. நம்ம துளசி எப்படி போகுது? நல்லா போயிட்டு. இன்னொரு பாக்ஸ் போட்டா இல்ல தம்பி, அடுத்த வாரம் என்ன தம்பி? அண்ணே, காலைல வீட்டுக்கு வந்து அப்பாவை காணோம். காணாமனா நல்ல விஷயம் தானே. அட துளசி சடங்கு விஷயமா பேசணும்னே. சொல்லுங்க மாமா. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்ய போற? மாமா, அவனுங்களுக்கு பயம்னா என்னன்னு காட்டி ஆகணும் மாமா. டேய், சொந்தக்காரன சொந்த ஊர் உள்ளேவா? தேவையில்லாத பிரச்சனை. அவுக்க முடியறத அறுக்க நினைக்காத மாமா. நான் சொல்றது முதல்ல அவங்க பெரியப்பா அருண்வதியத்தை விட்டு பேச சொல்லுவான், அதுக்கப்புறம் பார்ப்போம். கோபம் வரும்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நகைச்சுவை நகைச்சுவை. யோ, சிபிஆர் நல்லா இருக்கா? துளசி என்னதாங்க இருக்கு? சிபிஆர் கேட்டா கண்டதை காட்டுற? பூட்டு இருக்கா? இருக்குங்க. கடை எழுத்து பூட்டு. கலெக்டர் உத்தரவு பட்டார்ல, கடையெழுத்து போட்டு. மீண்டும் நகைச்சுவை. அதுக்கு நீ எப்படி சடங்கு சுத்துவ? உனக்காக வேணா நான் வந்து நிக்கிறாத்தா. முறை எப்படி பண்ண முடியும்? என்ன உன் புருஷன் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க எப்படி சரி பண்ண முடியும்? ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசிடுவாங்கல்ல. அத்தை, சாம்பார் சூப்பரா இருக்கு. அண்ணன் சொல்றதும் சரிதானக்கா. அக்கா பொண்ணா இருந்திருந்தா முறையெல்லாம் தடபுடலா பண்ணிருக்க மாட்டோமா? முடியுமா முடியாதா? சரி சரி, முதல்ல இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேட்டீங்களா? உங்க அம்மா போய் அவங்க அண்ணன் தம்பிட்ட கலந்துட்டு அப்புறமா தானே என்கிட்ட வர்றீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான்ப்பா வந்தேன். நீங்க வீட்டில் இல்லப்பா. நம்பிட்டேன். வர வர உங்க அப்பா மாதிரியே போற. அவனாவது அவங்க அப்பா மாதிரி போறேன். நீங்க அது சரி, ஓ மாமா இங்க எப்படி வந்து முறை பண்ணுவாங்க? ஆமா, பண்ணுவாங்கப்பா. அப்படியாப்பா? நான் ஒரு பங்காளியா வந்து நின்று போறேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க? புருஷரு வசதியான வீட்டுக்கு தானே போவாரு. போவாங்கிட்டு நீ போவாங்கிட்டு. அப்பா வந்து நின்னாருனாலே நல்லா இருக்கும்ண்ணே. வரலன்னா அதை விட நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? நான் மண்டபத்தில் தான் இருக்கேன், நேரில் வாங்க பேசுவோம். வேற ஆளா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அவனை அடிச்சு முகரை பேத்து வேட்டியை உருவி வீதியில தூக்கி போட்டிருப்பேன். நண்பா விடு நண்பா, நம்ம ஊரு தானே வருது, பாத்துக்கலாம். அது புறம்போக்கிடம். நீங்கள் மணியாராக இருக்கும்போது தானே அது பட்டாப்பட உதவி பண்ணீங்க. அந்த விசுவாசம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் மகன்கிட்ட சொல்லி வைங்க. நம்ம வயலுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் என் தம்பி மயம் பண்ற வேலை. நான் பார்த்துக்கிறேன். ஏன் சாமி, ஊருக்குள்ள என் மகளை கட்டிக்க 2 மாப்பிள்ளைங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுறேன். இவங்க முறைய பண்றதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க. மாமங்க முறையும் பண்ணுவாங்க, தங்கச்சியை கல்யாணமும் பண்ணுவாங்க. நீ விடு, நான் எதுக்கு இருக்கேன்? அப்படி விட்டுருவேனா? யாரு மயன் நானு? எத்தனை ஏணி வச்சாலும் நீங்க ஒப்ப ஒசரத்தை தொட முடியாது. ஆமா, ஆவுன்னு இந்த அப்பங்களை கம்பேர் பண்றது பொழப்பா போச்சு. ஏய் தம்பி, வெளியில போறப்ப பார்த்து போங்க. போனா உன்னையும் தானே கூட்டு போவேன். வந்தா தானே. கிட்ட உறவு 8 நாளைக்கு, நக்குன உறவு 4 நாளைக்கு. இதுதான் சொந்தம். துளசி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது, அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லு. மாமா அப்பயே தெளிவா சொல்லிட்டாரு, உன் தங்கச்சியும் 2 பயல்களுக்கும் கட்டிக்க மாட்டேன், உங்க அம்மாவை தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்க வேணான்னு. இதே எப்படி அம்மா கிட்ட சொல்ல முடியும்? அதான் நான் அப்பயே வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சேன். நான் போட்ட இவனே எப்படி? சூப்பர் சூப்பர். என்ன என்ன அம்மாக்கு இப்ப நான் பேசுனது கேட்டிருக்கோம். நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? கேட்டிருக்காது தம்பி. அதெல்லாம் கேட்டிருக்கோம். தாத்தா கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதுடா. கேட்டதா என்ன? அதானே தாத்தா அப்புறம் அண்ணனு வேணா ஆட்டுக்குட்டி வேணான்ட்டு போயிரும் தாத்தா. ஆமாமா, செய்கிற ஆள் தான். அண்ணே, நான் இப்ப பேசுனது மாதிரியே பேசுறேன், நீ போய் அம்மா வந்தது மாதிரியே வாவேன். கேக்குதான்னு பாப்போம். எதுக்கு தம்பி? அண்ணே போனே.
அம்மா கேட்டுருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப பொறுப்போட இருந்தா அப்படிதான் கஷ்டப்படணும். அதுக்கிட்ட என்ன மாதிரி பொறுப்பே இல்லாம இருந்துட்டு போயிடணும். தாத்தா ரெடி ஆக்ஷன். மாமா அப்பயே சொல்லிட்டாரு உன் தங்கச்சி என் 2 மயங்களுக்கும் கட்டிக்க மாட்டேன்ட்டு. அதனால தான் நான் அப்பயே வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னவா? கேட்ட மாதிரி இருக்குது, கேட்காத மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா கேட்டிருக்கோம். துளசி நீ போயிட்டு இதே மாதிரி வாயா, நான் பேசுற மாதிரியே பேசுறேன், கண்டுபிடிச்சிருவோம். உனக்கு ஒரு பொழப்பு இல்ல. வேற யாரு தான் போவா? என் இனிய பேர பிள்ளைகளே, ஐயோ தாத்தா நீ தனியா பெர்ஃபார்ம் பண்ணு. அண்ணா நீங்க வந்து உட்காந்து நான் பேசுன மாதிரியே பேசு, நான் போயிட்டு அம்மா வந்த மாதிரியே வரேன். கேக்குதான் கண்டுபிடிச்சிருவோம். ஆக்ஷன். தாத்தா என்ன பேசணும்? இல்ல தாத்தா, ஒன் மோர். இன்னும் பல மோர் போகும். ஆக்ஷன். என்னம்மா? முதல்ல பேசுனல அது கேட்கல, ரெண்டாவது பேசுனல அது கேட்டுச்சு. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்தா மூஞ்சிய முடிக்க. எல்லாரும் என்ன ஏமாத்துங்கப்பா. ஏமாறதுக்குன்னே பிறந்தவன் நான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தலையா? அதான் யாராவது என்ன ஏமாத்துறப்ப என்னால தாங்கிக்க முடியல. யாரும் உன்னை ஏமாத்தலம்மா. தங்கச்சிக்கிட்டேயே தராதரம் பாக்குறாங்களாம். நான் எப்படி வாழ்ந்தேன், உன் தங்கச்சி எப்படி வந்ததுன்னு. மா அவன் லவ் பண்ணிருக்கான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சித்தி அவனுக்கு ஓடி போற ஜாதகம் வேற. இதெல்லாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம்பா. ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு எந்த பொண்ணு வீட்டுல பொண்ணும் பொருளும் கிடைக்கும் கொள்ளை அடிக்கலாம்னு திரியிறாங்கப்பா. இல்லாதவனுக்கு இங்க மரியாதையே இல்ல சாமி. பணம் கூடுச்சுன்னா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சிச்சுன்னா பாசமும் குறையும். அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்க. நோட்டு தான் சாமி எல்லாம். அது இருந்துச்சுன்னா உன் தங்கச்சி பொறப்ப இப்படி பார்த்துருப்பாங்களா? பணம் தின்னி கழுகுக. பணத்தாசை எல்லாம் நமக்கு வேணாம் தாயி. 100 ரூபாய் வச்சிருக்கவன் நிம்மதியா தூங்குனான்னா 100 கோடி வச்சிருக்கிறதுக்கு சமம். 100 கோடி வச்சிருந்தாலும் தூக்கம் இல்லாம அலைதான்னா அவன் 100 ரூபாய் வச்சிருக்கிறதுக்கு சமம். நல்லா சொன்னீங்க தாத்தா. இது எல்லாத்தையும் விடுங்க. என் தங்கச்சிக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளைய பாக்குறேன். அவன் நின்னா அப்படி இருக்கணும், நடந்தா அப்படி இருக்கணும். இந்த விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒருத்தனை பிடிக்கிறேன். மாமா அண்ணனுக்கு இதுனா இஷ்டம், இதுக்கு அண்ணனா இஷ்டம். பெரிய மாமா தான் அம்மாவை ஏமாத்திட்டாரு. நீங்களாச்சு அண்ணனுக்கு மாங்கனியை கட்டி கொடுங்க மாமா. அண்ணனும் அம்மாவும் தப்பு தப்பா எனக்காக என்னென்னமோ முடிவு எடுக்கிறாங்க. நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அண்ணன் ஏமாத்தி விட்டாரா? யார பக்கத்துல வச்சுக்கணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னால யார பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுல எங்க அண்ணன் ரொம்ப தெளிவு. உன் பொறப்ப நினைச்சு பாரு. ஊர்ல உன்னை எவன் கட்டிக்குவான்? சம்பந்தம் பேச வர்ற ஆளு முகர கட்டையும் பாரு. எதிரி எதிரி. ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்படியா வார்த்தையால குத்துவீங்க? நீ போற இடம் பெரிய இடமா இருக்கணும், அது எனக்கு தெரியும். ஆமா போ, வெளியே போ. மாமா உங்களுக்கு துளசியை பிடிக்கலன்னா அதுகிட்ட பேசாதீங்க. அது பொறப்பத்தி பேசி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அது பாட்டு கோவத்துல போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? ஊர்ல எவன் பொழப்பு நல்லா இருக்கு, எங்க பொழப்ப பத்தி பேசுறீங்க? உட்கார்றா. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க. நீங்க எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு வந்தவங்க, நாங்க அடிபட்டு அடிபட்டு வளர்ந்தவங்க. எங்க வழி தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு உங்க பொண்ணு எங்க கொடுக்க பிடிக்குதோ அங்க கொடுங்க. நாங்க சிஎம் நம்பியும் இல்ல, பிஎம் நம்பியும் இல்ல, எங்க உழைப்ப நம்பி இருக்கோம். ஒரு மாமன் கிட்ட என்னப்பா இப்படி பேசுற? தாயா பிள்ளையா இருந்தாலும் தன்மானம் ஒண்ணு இருக்குத. அதை சும்மா ஊசி வச்சு குத்தி 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 பார்க்க கூடாது. எப்படா பண்ற? வாடா வாங்கி தரேன்டா. துளசி சொல்லுங்கண்ணே. என்ன அங்க? ஒன்றும் இல்லைண்ணே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, தலைவலியா தானே. நான் வரேண்ணே. என்னத்தாச்சு? ஒன்றும் இல்லையே. அப்படியே முகம் ஒரு மாதிரி இருக்கு. உன்னைய மாதிரியே நான் சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? சிரிக்கணும், அழணும், முறைக்கணும், வெறுக்கணும், படுக்கணும், குறைக்கணும், அப்படியே வாழ்க்கையை ஓட்டணும். ஏன்னா நான் பொம்பளை இல்ல. பொம்பளைய தெய்வமா கும்பிடுற ஊர் நம்ம ஊரு. என்னாச்சு சொல்லு.
ஏன் மூஞ்சி வீங்கி இருக்கு? போய் உன் பொழப்ப பாரு. நான் என் வாய் கண்ணு காது எல்லாத்தையும் பொத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். கிளறாத. நீ வேணான்னு சொன்ன. நான் தான் வேணும்னு வந்தேன். நிறுத்து. அத்த என்னத்த நடந்துச்சு? அது கேக்குறேன் சொல்லுங்க. யார் நீங்க? அம்மா 3 கோடி எடுத்துமா. எங்க வந்து என்ன பேசுறீங்க? என்னது? இங்க பல தடவை வந்து வாங்கியிருக்கேன். அங்க 12 மணிக்கு தானே திறக்கும். ஏமா ஏற்கனவே உங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கேன்ல. என்னத்த? இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செருப்பால அடிப்பேன். வெளிய போங்கடா. உழைக்கிறது ஈன பொழைப்பு. இதுல என்ன ரோஷ வண்டி கிடக்குது? ஏய் அந்த சுட்ட மண்டையை வாங்கிக்கலாம் வாடா. சரி மாப்ள. என்னத்த நடக்குது? எங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம்? கேக்குறேன்ல. என்னது இது? ஐயா ஐயா என் மருமகளை விட்டுருங்கய்யா. நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறையா, தயவு செஞ்சு விட்டுருங்கய்யா. அம்மா மன்னிச்சுக்கம்மா, அம்மா கொடுத்துருமா. இதுக்குதான் எங்க அண்ணா வேணான்னு அடிச்சிட்டான். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொழப்ப பத்தி நீ பேசுறியா? பொறப்பு தெரியாதவளே. மரியாதை கெட்டுரும். எங்க தெய்வங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? என்ன சொன்ன? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? இறங்கி போனா ஏறி வர ஒண்ணு கொடுத்தவள அவங்க அடிமையாடா. மணி 12 ஒண்ணாவது இன்னும் கடை திறக்காம என்ன பண்றீங்க? உள்ள ஆல்ட்ரேஷன் நடக்குது. ஆல்ரெடி பண்ற நேரமா ஆயிடுச்சு. பொம்பளை புள்ளிய கை நீட்டுறதே தப்பு. அதுலயும் மாசமான புள்ளிய கை நீட்டிருக்க. வேணாம். என் தங்கச்சியை பொறுத்து தான் போ சொன்னேன். அடங்கி போ சொல்லல. வேணாம். எல்லாரும் வெட்டியும் உருவு இல்ல. இப்ப நான் உருவாடா. இப்ப கூட என் தங்கச்சி புருஷன்றதுனால விட்டு போறேன்.